இப்போ ஒருவனுக்கு பாருங்க, நான் நல்லா இருக்கு, ஆரோக்கியமாக இருக்கிறது, எனக்கு 100 வயசு வரை ஆயுசு இருக்கு, அப்படி இருந்து கொண்டு ஓடி வரப்பட்ட ட்ரெயின் முன்னாடி போய் என்ன ஆகும்? முடிச்சு போச்சு இல்லையா? அப்போ இப்படி உண்டாகப்பட்ட ஆக்சிடென்டில் உண்டாகப்பட்ட அந்த மரணங்கள் எல்லாம் ஆயுசு முடிஞ்சுதான் உண்டாகிறது என்று சொல்றதுலே அர்த்தம் இல்லை. ஆயுசு முடியாமலும் மரணம் உண்டாகும். அப்படி மரணம் உண்டாயாச்சுனால் அந்த ஆத்மாவுக்கு சொர்க்க பிராப்தியோ நரக பிராப்தியோ உண்டாகுவதில்லை. மறுபடியும் ஜாதகால் உள்ள அந்த ஆயுர் காலம் முடிகிற வரைக்கும் இந்த பூமியில் அது மனுஷனாகவே ஏதாவது ஒரு குழந்தையின் உயிராகவே பிறந்து மறுபடியும் இந்த பூமியில் வாழ்ந்து அந்த ஆயுள் காலம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் அதுக்கு அந்தியம் உண்டாகும். இங்கே வேற ஒண்ணு கூட இருக்கிறது. ஏற்கனவே சொல்லப்பட்ட ஆக்சிடென்டில் 20 வயசுல மரிச்சு போகப்பட்டவன் ஒருபட்ச முன்காலத்துல ஆயுசு முடியாமல் மரிச்சவன் ஆயிருக்கலாம். சேஷம் 20 வருஷ காலம் கூடி வாழ்ந்து முடிக்க வேண்டும் அப்படி இருந்திருக்கலாம். அப்படி கூடி நமக்கு யோசிக்கலாம். அப்படி கூட வர வாய்ப்பு இருக்கிறது.